நல்லது. மற்றும் ஒரு நேரடி ஆராதனைக்குள்ளாக உங்கள் யாவரையும் நாங்கள் சந்திக்கிறோம். இன்றைய மாதத்திலும் இந்த மாதமானது இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை நினைவு கூர்ந்து கொண்டாடி கொண்டு இருக்கிற மாதமாக இருக்கிறது. எனவே இந்த ஆராதனை ஆண்டவருடைய கரத்திலே ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபம் செய்வோம். அன்பும் கிருபையும் நிறைந்த எங்களுடைய பரலோக தகப்பனே, உங்களுடைய கரத்திலே சுவாமி இந்த ஆராதனை ஒப்புக் கொடுக்கிறோம். ராஜா, நீங்கள் இந்த பூமிக்கு வந்து மனிதனுடைய பாவத்தை மன்னித்து அவனுடைய சாபங்களை நீக்கி ஆண்டவரை உம்மோடு கூட பரலோகத்துக்கு ஆண்டவரை சுவாமி செல்லுகிறதற்கான வழியை உருவாக்கி ஆண்டவரை சுவாமிகளை ஆசீர்வதித்த ஆண்டவரை சுவாமி தினத்தை நாங்கள் கொண்டாடுகிற நாட்களாக இருக்கிறது. இதோ தகப்பனி சுவாமி, இன்றைய நாளில் இந்த ஆராதனையில் கர்த்தாவி சுவாமி உம்முடைய நாமம் மகிமைப்படும் படிக்கும், உம்முடைய ஆண்டவரை சுவாமி சித்தம் நிறைவேறும் படிக்கும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, தகப்பனை சுவாமி, இன்றைய நாளில் நடக்கிறதான நமஸ்காரங்கள் ஆண்டவரை சுவாமி வேத வார்த்தைகள் போல சுவாமி கர்த்தாவே நடக்க இருக்கிற ஒவ்வொரு அம்சங்களையும் கர்த்தருடைய கரம் தாமே ஆசீர்வதிக்கும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பன் தாமே கூட இருந்து எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து வழிநடத்தும்படியாக இயேசுவின் நாமத்தினாலே கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே, ஆமென். 10,000 அழகானவர் சுந்தரரே மாவல்லவரே, 10,000 அழகானவர் சுந்தரரே மாவல்லவரே, உம் நாமம் மிக இனிமை, உம் தியாகம் மகமேன்மை, உம் நாமம் மிக இனிமை, உம் தியாகம் மகமேன்மை. தந்தை தாய்க்கும் மேலானவர், உற்றார் நண்பர்க்கும் மேலானவர், தந்தை தாய்க்கும் மேலானவர், உற்றார் நண்பர்க்கும் மேலானவர், நேசித்தீர் எனக்காய் நின்றீர், நேசரே ஜீவநாதனே, நேசித்தீர் எனக்காய் நின்றீர், என் நேசரே ஜீவநாதனே, நேசித்தீர் எனக்காய் நின்றீர், நேசரே ஜீவநாதனே, நேசித்தீர் எனக்காய் நின்றீர், என் நேசரே ஜீவநாதனே. சிலுவை சுமந்தீர் எனக்காகவே, தகுதியாக்கினீர் என் இயேசுவே, சிலுவையை சுமந்தீர் எனக்காகவே, தகுதியாக்கினீர் என் இயேசுவே, உம் காயம் சுகம் தந்ததே, உம் ரத்தம் சுத்தம் செய்ததே, உம் காயம் சுகம் தந்ததே, உம் ரத்தம் சுத்தம் செய்ததே.
இல்லாமல் இருப்பவரே, அழகும் சௌந்தர்யம் உள்ளவரே, ரூபம் இல்லாமல் இருப்பவரே. பரிசுத்தமுள்ள எங்கள் இயேசுவே, நீர் எங்களுக்காக மனுஷர் கோலமாய் மாறி எனக்காக ஜீவனை தந்து என்னை மீட்டுக் கொண்டிருக்கிறீர். உம்முடைய தழும்புகளாலே நாங்கள் சுகமாயிருக்கிறோம். உம்முடைய ரத்தத்தினாலே நாங்கள் மீட்கப்பட்டிருக்கிறோம். உம்மை ஆராதிக்காமல் யாரை நாங்கள் ஆராதிப்போம் அப்பா? பதினாயிரங்களில் அழகானவர், சுந்தரரே, மாவல்லவரே. உம்மொருவருக்கே இயேசு, உம்மொருவருக்கே, உம்மொருவருக்கே இயேசு, உம்மொருவருக்கே, உம்மொருவருக்கே இயேசு, உம்மொருவருக்கே. என் வாழ்வின் ஆராதனை உம்மொருவருக்கே. முழங்காலில் என் தலை என்றும் தாழ்த்தி, என் உயிருள்ள நாளெல்லாம் உயர்த்துவேன். முழங்காலில் என் தலை தாழ்த்துவேன், என் உயிருள்ள நாளெல்லாமே. அதிகாரம் 16-21 வரை. ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். நாங்கள் கிறிஸ்துவையும் மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோதும் அவரை மாம்சத்தின்படி அறியோம். இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. இவையெல்லாம் தேவனாலே உண்டாயிருக்கிறது. அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு தம்மை தம்மோட ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் ஊழியத்தை உங்களுக்கு ஒப்பு கொடுத்தார். அது என்னவெனில், தேவன் உலகத்தாருடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்குள் அவர்களை தமக்கு ஒப்புரவாக்கி ஒப்புரவாக்குதலின் உபதேசத்தை எங்களிடத்தில் ஒப்புவித்தார். ஆனபடியினாலே தேவனானவர் எங்களை கொண்டு புத்தி சொல்லுகிறது போல தங்கள் கிறிஸ்துவுக்காக ஸ்தானாதிபதிகளாயிருந்து தேவனோட ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களை வேண்டிக் கொள்கிறோம். நாம் அவர்களுக்குள் தேவனுடைய நீதியாயிருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார். சிறகுகளின் நிழல் தனிலே நான் நம்பி இளைப்பாறுவே. நீர் துணையா இருப்பதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. சிறகுகளின் நிழல் தனிலே
அதனால் நான் என்றும் இளைப்பாறுவே. கண்மணி போல என்னை காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. கண்ணுறங்காமல் காப்பவரை நான் நம்பி இளைப்பாறுவே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. இச்சகம் பேசிடும் நாவுகள் முன்னிலே என்னை காப்பவரே. நன்மைக்கு கைமாறா தீமை செய்வோர் மத்தியில் என்னை காப்பவரே. துரோகங்கள் நிறைந்த பூமியிலே துணை நின்று காப்பவரே. தேவிட்டாமல் நேசிக்கும் என் நேசரே, என்னை என்றும் காப்பவரே. மறைவிடமே ஆராதனை, உறைவிடமே உமக்கு ஆராதனை. அடைக்கலமே ஆராதனை, புகழிடமே உமக்கு ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை நேசிக்கும் இயேசுவே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை. என்னை ஆதரிக்கும் இயேசுவே ஆராதனை. லூக்கா 15ஆம் அதிகாரம் 11 தொடக்கம் 24 வரை. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்துக்கு குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான்.
அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்த போது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல. உம்முடைய கூலிக்காரரில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன் என்று சொல்லி எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சங்களையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாக இருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட்டு தொடங்கினார்கள். ஆமென். உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகின்றேன். இந்த வாரம் சுவிசேஷ புத்தகத்திலிருந்து நாம் வாசிக்கும் வேத பகுதியானது லூக்கா எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் 11வது வசனம் தொடங்கி 24வது வசனம் வரைக்குமான வேத பகுதி ஆகும். இந்த பகுதியானது 2 மகன்களை கொண்ட ஒரு தந்தையை பற்றிய உவமை. இது மிகவும் நன்கு அறியப்பட்ட ஒரு உன்னதமான கதையாக உவமையாக காணப்படுகின்றது. அந்த மகன்மார்களில் ஒருவனாகிய இளைய குமாரன் தனது தந்தையிடம் இருந்து பிரிந்து போய் தனது வீட்டையும் தன்னுடைய பொறுப்புகளையும் விட்டுவிட்டு வெளியே போய் துன்மார்க்கமான சுயநலமான ஒரு வாழ்க்கையை அனுபவித்து அங்கே அனுபவிக்கும்படியாக அவன் சொத்திலே தனக்கு சேர வேண்டிய பங்கை தன் தகப்பனிடத்திலே பலவந்தமாய் கேட்பதை நாங்கள் இந்த கதையிலே பார்க்கின்றோம். இந்த கதையை நாம் அடிக்கடி கெட்ட குமாரனுடைய கதை என்று நாங்கள் கூறுவது உண்டு. இருந்தாலும் இங்கே நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு இளைய மகன், ஒரு மூத்த மகன். உண்மையிலே இவர்கள் இருவரும் தொலைந்து போனவர்கள்தான். இருவருமே தூரம் போனவர்களாக காணப்பட்டார்கள். பாருங்கள், அவர்களுடைய வழிகள் வித்தியாசமாக இருந்தாலும் 2 பேருமே தொலைந்து போனவர்கள்தான். இளைய மகன் தனக்கு சேர வேண்டிய சொத்தின் பாகத்தை முன்கூட்டியே எடுத்துக்கொண்டு போய் அதை வீணடித்து துன்மார்க்கமான சுயநலமான வாழ்க்கையில் அதையெல்லாம் அவன் வீணடித்து செலவழித்து விடுகின்றான். அதே நேரத்திலே மூத்த மகன் வீட்டிலே இருந்து கொண்டு தனது அனைத்து கடமைகளையும் ஏதோ செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு அவன் நிறைவேற்றி வந்தான். ஆனால் அவன் அதை இதயபூர்வமாக செய்யவில்லை. தான் அவைகளை செய்ய வேண்டி இருந்ததால் கடமைக்காக அவைகளை செய்தானே ஒழிய அவன் சட்டத்திட்டங்களின் படி வாழ்க்கையை வாழ்ந்து ஏதோ செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவன் செய்து வந்தாலும் அவன் தன் தந்தையோடு சரியான ஒரு உறவிலே இருக்கவில்லை. பார்க்க போனால் 2 மகன்களும் தகப்பனோடு சரியான உறவை கொண்டிருக்கவில்லை என்பதுதான் உண்மை. இந்த கதையை பொறுத்த மட்டிலே ஒருவன் வெகு தூரம் போகின்றான், மற்றொருவன் நெருக்கமாக தகப்பனோடு இருக்கிறான். வெகு தூரம் போதல், நெருக்கமாக இருத்தல் ஆகிய இந்த 2 விஷயங்களும் 2 அந்தங்களை குறிக்கின்றது. பெரும்பாலும் நாம் இவைகளிலே ஒரு அந்தத்தை சாய்ந்து கொள்கின்ற போக்கு தான் நமக்கு இருக்கிறது. அப்பேற்பட்ட ஒரு சுபாவத்தை தான் நாங்கள் கொண்டிருக்கிறோம். நம் சொந்த வாழ்க்கையிலும் கூட இளைய மகனைப் போல தகப்பனுடன் தொடர்பற்றவர்களைப் போல இருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்கள் வெளிப்படையாக பாவமுள்ள துன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்கின்றவர்கள். மேலும் அவர்கள் கர்த்தருடனான உறவில் எதையும் பெற விரும்பாதவர்கள். மற்றது மூத்த மகனுடைய சுபாவம். இது இயேசுவின் காலத்தில் வாழ்ந்த பரிசேயர்கள், சதுசேயர்கள், வேத பாரகர்கள், மற்ற மத தலைவர்கள்,
அங்கே வாழ்ந்த மக்கள், மதவாதிகள், இவர்களுக்குள் இருந்த இந்த சுபாவத்தை குறிக்கிறது. பாருங்கள், அவர்கள் அனைத்து மத சடங்காச்சாரங்களை செய்தார்கள். சடங்குகள், சம்பிரதாயங்களை எல்லாம் நன்றாக கடைபிடித்து வந்தார்கள். ஆனால் அவர்களின் இதயங்கள் தேவனை விட்டு ரொம்ப தூரமாக இருந்தது. அவர்கள் எல்லா சடங்குகளை நேர்த்தியாக செய்து வந்தாலும் அவர்கள் ஒரு மாய்மாலமான வாழ்க்கையை தான் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். எனவே நாங்களும் கூட மிக எளிதாக இத்தகைய வலைகளிலே ஏதாவது ஒன்றில் மாட்டி தொலைந்து போனவர்களாக, இழந்து போனவர்களாக ஆகிவிடலாம். இன்று நாம் பார்த்த இந்த கதையில், உவமையில் காணப்படும் மிகவும் ஒரு கேவலமான காரியம் அல்லது சோகமான காரியம் என்னவென்றால், இந்த இளைய குமாரன் தன் தகப்பனின் மரணத்தை விரும்பும் ஒருவனாக காணப்படுகிறான். உண்மையிலே தன் தகப்பன் இறந்து விட்டதாக நினைத்து அவன் வாழ விரும்புகிறான். ஏனென்றால் அவனுடைய தகப்பனோடு எந்த தொடர்பும் வைத்துக்கொள்ள விரும்பவில்லை. ஆகவே தான் அவன் கூறுகிறான், நீ மறிக்கும் வரைக்கும் அல்லது இறக்கும் வரைக்கும் எனக்கு காத்திருக்க முடியாது. ஆகவே பரம்பரையாக வருகின்ற எனக்கு சேர வேண்டிய அந்த சொத்தை இப்பொழுது பாகம் பிரித்து எனக்கு கொடுத்து விடு என்று அவன் தன் தகப்பனிடத்திலே கேட்பதை நாங்கள் இங்கே பார்க்கிறோம். இவ்வாறாக குறிப்பிடாவிட்டாலும் உண்மையிலே அவன் தன் தகப்பனிடம் சொன்னது இதுதான். அவன் தன் தகப்பனையும் தாயும் அவமரியாதை செய்தான். இந்த மகன் தன்னால் முடிந்தவரை தன் தகப்பனையும் தாயையும் அவமரியாதை செய்து தன் குடும்பத்துக்கு முழுமையான அவமானத்தை ஏற்படுத்தினான். இன்றைக்கும் அநேகர் தேவனுக்கு நன்றி கடன் செலுத்தும் விதம் இப்படித்தான். அநேகர் கர்த்தருடைய நன்மைகளை, ஆசீர்வாதங்களை அனுபவித்து, அவைகளை தங்கள் வாழ்க்கையிலே அனுபவித்து அதை திருப்திப்பட விரும்புகின்றார்கள். ஆனால் கர்த்தரோடு எந்த தொடர்பையும் வைத்துக்கொள்ள விரும்புவதில்லை. அவர்கள் கொடைகளை, பரிசுகளை தேவனிடத்தில் பெற்றுக்கொள்ள விரும்புகிறார்கள். ஆனால் கொடுப்பவரை அவர்கள் மறந்து விடுகிறார்கள். உறவை வைத்து கொள்ளாமல் உறவிலே நன்மைகளை மட்டும் அவர்கள் அனுபவிக்க விரும்புகிறார்கள். இங்கே நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அது உங்களுக்கு ஒரு சவாலாக இருக்கும் என்று கூட நான் நினைக்கிறேன். மக்கள் கர்த்தரை விட்டு ஓட முயற்சிப்பதற்கு உண்மையிலே 2 காரணங்கள் இருக்கிறது. இந்த இளைய குமாரனுடைய வாழ்க்கையை பார்க்கும் போது அவன் தனது தந்தையோடு எந்த தொடர்பும் கொள்ள விரும்பாமல் அவரிடமிருந்து முடிந்தவரை விலகி தன் சொந்த பாவ சுயநல இன்பங்களில் ஈடுபட அவன் விரும்பினான். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, வேதாகமத்தில் இன்னொரு நபர் இருக்கின்றான். அவன் ஒரு தீர்க்கதரிசி. அவன் கர்த்தரை விட்டு ஓடி போய் கர்த்தர் தனக்கு போக சொன்ன இடத்துக்கு போகாமல் எதிர் திசையிலே பயணிப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு வித்தியாசமான காரணத்துக்காக அவன் அவ்வாறு விலகி ஓடி போகிறான். அந்த மனிதனுடைய பெயர்தான் யோனா. கர்த்தர் யோனாவை பார்த்து, நீ போய் நினிவே மக்களுக்கு பிரசங்கம் பண்ணு என்று சொன்னார். ஆனால் யோனாவோ அந்த விஷயத்தில் எந்த ஒரு தொடர்பும் கொள்ள அல்லது தேவன் பணித்த அந்த வேலையை செய்ய அவனுக்கு ஈடுபாடு இருக்கவில்லை, விருப்பம் இருக்கவில்லை. காரணம் என்னவென்றால், யோனா தேவனுடைய இருதயம், அவருடைய குணாதிசயம், அவருடைய நன்மைகள், இரக்கங்கள், கிருபைகள், அன்பு, இவைகளை பற்றி நன்றாக அறிந்திருந்தான். நினிவே மக்களுக்கு வார்த்தையை பிரசங்கித்த பின் ஒருவேளை அதை கேட்டு அவர்கள் மனம் திரும்பினால் தேவன் அவர்களுக்கு இறங்கி கிருபை காட்டுவார் என்பதை யோனா நன்றாக அறிந்திருந்தார். அவர்கள் தேவனுடைய நியாய தீர்ப்பை அனுபவிக்க வேண்டும் என்றுதான் யோனா தனக்குள்ளே விரும்பினார். அவர்கள் மனம் திரும்பி கர்த்தருடைய இரக்கத்தை பெறுவதை யோனா ஒருபோதும் விரும்பவே இல்லை. காரணம், நினிவே ஜனங்கள் மிகவும் பயங்கரமான, கொடூரமான, துன்மார்க்கமான செயல்களை செய்த பொல்லாத மக்களாக அந்த நாட்களில் இருந்தார்கள். கர்த்தர் அவர்கள் மீது இரக்கம் காட்டுவதில் அல்ல, மாறாக அவர்கள் மீது நிறைவேற்றப்படும் நியாய தீர்ப்பை காணதான் யோனா தன் மனதிலே விரும்பினான். அது மட்டும் அல்லாமல் தான் நினைப்பது நீதியானது, தான் நினைப்பது சரியானது என்ற உணர்வு கூட அவனுக்குள்ளே இருந்தது. எனவே யோனா தேவன் அந்த ஜனங்களுக்கு நன்மை செய்து விடுவார் என்று பயந்து, தேவன் அவர்கள் மனம் திரும்பும் போது அவர்களுக்கு மன்னிப்பு கொடுப்பார் என்று அவன் பயந்து, அவன் தேவனிடத்திலிருந்து அல்லது தேவனை விட்டு அவன் ஓடி போனான். இங்கே நமது கதையிலே நாம் பார்க்கும் கெட்ட குமாரனுடைய அந்த சம்பவத்தை விட இந்த சம்பவம் சற்று வித்தியாசமானதாக இருக்கிறது. சில நேரங்களில் நாம் தேவனிடமிருந்து ஓடிவிடுகிறோம். அப்படி ஓடும் நேரங்களில் நாம் எல்லா நேரத்திலும் அவரை தவறாக புரிந்து கொள்வதனால்
அல்ல ஓடுகிறோம், சில நேரங்களில் நாம் அவரை நன்கு அறிந்திருக்கிறதாலே அவரை விட்டு நாங்கள் ஓடி போகிறோம். சிலர் உண்மையிலே கர்த்தருடைய நியாய தீர்ப்பு மற்றும் நீதியுடன் போராடுவதை விட கர்த்தருடைய நன்மை அவருடைய கிருபையோடு போராடுவதை நாங்கள் பார்க்கிறோம். இது வெவ்வேறு கலாச்சாரங்களில் வெவ்வேறு விதமாக நடைபெறுகிறது. இதுவும் ஒரு சுவாரஸ்யமான காரியமாக இருக்கிறது. ஒரு கோபத்தின் தேவனை பற்றி, ஒரு நியாய தீர்ப்பின் தேவனை பற்றி, ஒரு நீதியான தேவனை பற்றி பேசுவதும் நம்புவதும் எவ்வளவு கடினம், அமெரிக்காவிலே அது எவ்வளவு கடினம் என்பதை நிறைய பேர் பேசுவதை நான் கேட்டிருக்கிறேன். ஆனால் உலகின் பிற பகுதிகளிலே, நான் உலகம் முழுவதும் பயணம் செய்கிறவனாக இருக்கிறபடினாலே ஆப்பிரிக்கா இதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு, ஒரு உதாரணம். அங்கு மக்கள் மற்ற பழங்குடியினர் கைகளிலே சிக்கி எவ்வளவு பயங்கரமான துன்பத்தை அனுபவித்திருக்கிறார்கள். நீண்ட காலமாக நடந்து வரும் சில மோதல்கள் அங்கே காணப்படுகின்றது. உலகில் அவர்கள் போராடும் கடைசி விஷயம் நீதி, நியாய தீர்ப்பு, தேவ கோபம் அந்த மக்கள் மேல் வரவேண்டும் என்பதற்காக மாத்திரமல்ல, அவர்கள் எதிர்பார்க்கிறது எல்லாமே அவர்கள் அந்த ஜனங்களுக்கு தேவன் நியாய தீர்ப்பை உண்டு பண்ணி அவர்களை அழிப்பதை தான் அவர்கள் பார்க்க விரும்புகிறார்கள். ஆனால் தேவனோ அவர்களுக்கும் இரக்கத்தை காட்ட, கிருபை காட்ட தயாராக இருக்கிறார் என்பதை அறிந்து கொள்ளும் போது அவர்களுக்கு அந்த ஜனங்களை மன்னிக்க அவர்களுக்கு முடியாதிருக்கிறது. ஆகவே அந்த காரணங்களுக்காக அவர்கள் தேவனை விட்டு ஓடுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். ஒரு காரணம் இந்த ஊதாரி மகனுடைய காரணத்தை போன்ற காரணம். அதாவது அவர்களுடன் எந்த தொடர்பும் கொள்ள விரும்பவில்லை. அவர்கள் வெறும் சுயநலவாதிகள். அவர்கள் பாவமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ விரும்புகிறார்கள். ஆனால் மற்றவர்கள் உண்மையிலே நீதியுடன் போராடுகிறார்கள், அல்லது கர்த்தருடைய கிருபை, இரக்கம், நன்மை ஆகியவற்றோடு போராடுகிறார்கள். கர்த்தருடைய அழைப்பில் இருந்தே அவர்கள் ஓடிவிடுகிறார்கள். காரணம், அவருடைய அழைப்பிலே பயணிக்கும் போது ஒருவேளை நாம் மன்னிப்பு காட்ட விரும்பாதவர்களுக்கு கூட மன்னிப்பு கொடுக்க வேண்டி வரும், அல்லது நாம் இரக்கம் காட்ட விரும்பாதவர்களுக்கும் இரக்கம் காட்ட வேண்டி வரும், அல்லது ஒருவேளை நம் எதிரிகளை கூட நமக்கு நேசிக்க வேண்டி அவர்களுக்கு நன்மை செய்ய வேண்டி வரும், அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டி வரும் என்று அறிந்து அப்படிப்பட்ட காரியத்தை செய்ய விரும்பாதவர்களாக சில நேரம் நாம் தேவனை விட்டு ஓடிவிடுகிறோம். நாம் எதிர்பார்ப்பதெல்லாம் நமக்கு நீதி கிடைக்க வேண்டும், நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது மட்டுமே. ஆகவே கோபத்தின் தேவன் தனது கோபத்தை காட்ட வேண்டும் என்றே நாங்கள் எப்போது விரும்புகிறோம். ஆனால் நான் இங்கே உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அது யோனாவின் காரியமாக இருக்கலாம், அல்லது பாவமுள்ள சுயநலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த அந்த கெட்ட குமாரனுடைய காரியமாக இருக்கலாம். நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ள கிருபை பொருந்திய தேவன் என்பதை மறந்துவிடக்கூடாது. இந்த கதையிலே வரும் மூத்த மகனுடைய காரியத்தை பார்க்கும் போது, அதாவது அவனுடைய தம்பி, இந்த தகப்பனுடைய இளைய மகன், அவன் திரும்பி வந்து மனம் திரும்பி தன்னை ஒப்பு கொடுக்கும் போது, அவனுடைய தந்தை அவனை மீண்டும் வரவேற்கும் போது, இழந்த அனைத்தையும் திரும்ப கொடுக்கும் போது மூத்த மகனுக்குள் அங்கே ஒரு குழப்பம் ஆரம்பிக்கிறது. யோனாவுக்கு நினிவே மக்களுடன் ஒரு பிரச்சனை இருந்ததைப் போலவே மூத்த மகனுக்குள் ஒரு பிரச்சனை வெடிக்கிறது. இத்தனை வருஷங்களாக நான் உங்களுக்கு அடிமையாக இருந்து நான் செய்ய வேண்டிய எல்லா வேலைகளையும் சரியாக செய்து வருகிறேன். ஆனால் இவன் வெளியிலே போய் உயிரோடு இருக்கும் போதே நீர் மறுத்துவிட்டீர் என்று நினைத்து உமது சொத்தையெல்லாம் பாகம் பிரித்து அதை எடுத்துக்கொண்டு போய் துன்மார்க்கமாய் வாழ்ந்து எல்லாவற்றையும் அழித்து வீணாக்கி இப்பொழுது அவன் திரும்பி வந்திருக்கிறான். நீரோ அவனை இருகர நீட்டி வரவேற்றது மட்டுமல்லாமல் நீர் சொல்லுகிற எல்லாவற்றையும் செய்து வருகிற எனக்கு இதுவரைக்கும் எதையும் கொடுக்காமல் விட்டுவிட்டீர் என்று தன் தகப்பனோடு மிக மோசமான விதத்திலே அவன் கசந்து கொள்கின்றான். கர்த்தருடைய இருதயத்தை, அதாவது தன் தந்தையின் இதயத்தை பிழையான கண்ணோட்டத்தில் பார்த்திருந்தாலும் அவர் அவன் மீது வைத்திருக்கும் நன்மையும் கிருபையும் முற்றிலுமாக நினைத்து பார்க்க அவன் தவறிவிட்டான். ஏனென்றால் அவன் கூட தனது தந்தையை பற்றி கடுமையான பார்வைதான் கொண்டிருந்தான். எனவே கர்த்தர் நம்மீது கடுமையாக நடந்து கொள்கின்றார், ஆனால் மற்றவர்களிடம் மென்மையாக இருக்கின்றார். அல்லது மற்றவர்களின் வாழ்க்கையிலே அவருடைய கிருபையும் நன்மையும் நாம் பார்க்கும் போது நமக்கு அது மிக கடினமானதாக இருக்கலாம். அத்தகைய சூழ்நிலைகளில் நாம் சரியாக கொடுக்கல் வாங்கல் செய்து கொள்ள வேண்டும். அதற்காக நாம் யாரையும் நியாயத்திற்க கூடாது.
இது நாம் போராடும் ஒரு உண்மையான விஷயம். உங்கள் வாழ்க்கையில் ஒருவருடன் நீங்கள் மிகவும் கடினமாக இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு கர்த்தருடைய கிருபையோ நன்மையோ கிடைப்பதை பார்க்கும்போது உங்களால் அதை தாங்கிக் கொள்ள முடியாது. சில நேரம் அந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மிக கடினமாக இருக்கலாம். அல்லது அவர்களுக்கு ஏதாவது, நீங்கள் மனஸ்தாபத்தோடு இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஏதாவது நன்மை செய்யும் போது அதை நமக்கு பார்க்க சகிக்க முடியாத அளவுக்கு நம்முடைய உள்ளத்திலே கசப்பு இருக்கலாம். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன் இரக்கமுள்ள தேவன் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. அவர் நன்மை செய்யும் தேவன். ஊதாரிகளுக்கு மட்டுமல்ல, அவரை விட்டு ஓடி போக விரும்பும் தீர்க்கதரிசிகளுக்கும் மூத்த மகனைப் போல இருந்து மற்றவர்கள் வாழ்க்கையிலே கர்த்தருடைய கிருபை பற்றி புகார் செய்பவர்களுக்கு கூட அவர் நல்லவராக இருக்கின்றார். கிருபை என்பது தகுதியற்ற நமக்கு கிடைக்கும் ஒன்று. ஆனால் அந்த கிருபையானது நம் அனைவருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. நாம் பரிசேயர்களைப் போல இருந்தாலும் சரி, அல்லது ஊதாரி மகனைப் போல இருந்தாலும் சரி, நாம் யோனாவைப் போல இருந்தாலும் சரி, அல்லது அதைவிட உண்மையுள்ளவர்களாக இருந்தாலும் சரி, நம் அனைவருக்கும் ஒரே சமமாக அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நம் அனைவருக்கும் கர்த்தருடைய கிருபை தேவை. நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தரிடமிருந்து ஓடி மறைத்து கர்த்தரிடமிருந்து வெகு தொலைவில் இருக்கின்றீர்களா? நான் உங்களிடத்தில் கேட்க விரும்புகிறேன், நீங்கள் அவருக்கு மறைந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? அது நீங்கள் வாழும் விதத்திலோ அல்லது உங்கள் இதயத்திலோ இருக்கலாம். ஆனால் மீண்டும் நமக்கு அவைகளை சரி செய்து கொண்டு சரியான ஒரு வாழ்க்கையை வாழ நமக்கு சந்தர்ப்பம் இருக்கிறது. நாம் மிகவும் பக்தியுள்ளவர்களாக இருக்கலாம். ஆனால் நம் இதயங்கள் கர்த்தருடைய கிருபை, நன்மை, இரக்கம் போன்றவற்றை அறியாமல் மிகவும் தொலைதூரம் சென்றிருக்கலாம். அத்தகைய கிருபையை நாம் மீண்டும் பெற்றுக்கொண்டு அந்த கிருபையை நாங்கள் மற்றவர்களுக்கும் காண்பித்து நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அழைத்து கொண்டிருக்கிறார். நாம் அந்த வாழ்க்கைக்குள் பிரவேசிப்போம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்து நிற்பேனே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா, பதில் தாருமே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தே. எந்தன் கோட்டை, எந்தன் தஞ்சம் நீரே, உமை நான் நாடி வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயவேண்டி உம் பாதம் வந்தே. சோராது ஜெபித்திட ஜெபாவி வரம் தாருமே. தடையாவும் அகற்றிடுமே. தயவேண்டி உம் பாதம் வந்தே. எந்தன் ஜெப வேளை உமை தேடி வந்தே தேவா, பதில் தாருமே.
பரிசுத்தமான ஆண்டவரே, இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை தொடக்கம் முதல் இறுதி வரை நீர் எங்களோடு இருந்து எங்களோடு இடைப்பட்டதுக்காக உமக்கு நன்றி. வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுக்கிறோம் சுவாமி. அந்த வார்த்தையின்படி வாழ, அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் அமைத்துக் கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இந்த காலங்களில் சுவாமி அப்பா, இந்த பொல்லாத வியாதியிலிருந்து ஒவ்வொருவரையும் நீர் பாதுகாத்துக் கொள்ளும்படி ஜெபிக்கிறேன். நல்ல சுகத்தை கொடுப்பீராக சுவாமி. தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவரை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன் சுவாமி. இந்த நாள் உம்முடைய சமூகத்தில் அவர்கள் செலவிட்ட நேரங்கள் வீணாய் போகாதபடி அதுக்கு தக்க பலனை பெற்றுக்கொள்ள நீர் அவர்களுக்கு உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தினால இந்த ஆராதனை முழுவதும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட அவர் வரவரைக்கும் இருப்பதாக. ஆமென்.